ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது, நமக்கு வந்து நிறைய பெயின்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி, மென்டலாக இருந்தாலும் சரி, மேபி சம் வயசு கோளாறாக இருந்தாலும் சரி. இதுக்காகலாம் நவடேஸில் அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் சூசைட் பண்ணிக்கிட்டால் எல்லாமே தீந்துருமா என்ன அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் எனக்கு அதுதான் அடுத்த சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் ஃபேமிலி இத்தனை வருஷம் உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க, ஓகேவா? உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, இவங்களோட சாக்ரிஃபைஸ் எல்லாம் என்ன ஆகிறது? நீங்கள் சூசைட் பண்ணிக்கிட்டனா இந்த சமுதாயம் கொஞ்சம் நஞ்சம் பேசாது. அதெல்லாம் என்னென்ன அடுத்தடுத்து நடக்கும் ப்ராசஸ். இவ்வளோ வருஷம் உங்களை கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு, அந்த சேவிங்ஸ் எல்லாம் வச்சு உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு நீங்கள் செய்கிற பிராக்ஷதம் இதுதானா அப்படின்றதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்ய போங்க, ஓகேவா? எவ்வளோ பெயினாக வேணால் இருக்கட்டுமே, அந்த சாவு வந்து நம்மளை வீழ்த்தணுமா, இல்லை நம்ம போய் அந்த சாவை வீழ்த்தி நெக்ஸ்ட்டு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுன்றது. பிரச்சனை இல்லாதவன் இங்கே மனுஷனே கிடையாது, சரியா? யாருக்குமே பிரச்சனை இல்லைன்னா அவன் மனுஷனாகவே இருக்க மாட்டான். மனுஷனாக பிறந்துட்டான், அவனுக்கு பிரச்சனைன்றது இருக்க தான் செய்யும். இதுதான் வந்து கடவுளால் க்ரியேட் பண்ண ஒரு விஷயம். ப்ராப்ளம் இருந்தால் தான் அவன் அடுத்தடுத்து ஷைன் ஆகுவான். எக்ஸாம்பிள் கோல்டை வந்து அவங்க நிறைய ஹீட்டை கொடுக்கும் போது தான் அடுத்து கரெக்டான ஒரு ஷேப்புக்கு வந்து ஷேப்பாக ப்ரொடியூஸ் ஆக அது வந்து கரெக்டான ப்ரொசீஜருக்கு வரும். ஸோ எந்த ப்ராப்ளம் வந்தாலும், நிறைய ப்ராப்ளம் இருக்கே, நான் அடுத்த போய் இதை பண்ணிட்டா சரியாயிடும் அப்படின்னு போய்ட்டு சூசைடெல்லாம் பண்ணி தொலையாதீங்க, ஓகேவா? அதனால் தேவையில்லாமல் உங்களுக்கு பெயின், உங்கள் ஃபேமிலிக்கு ப்ராப்ளம், கெட்ட பேர், இவ்வளோ வருஷம் வளர்த்து எல்லாத்தையும் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் இது தேவையா நமக்கு? இந்த எவ்வளோ தான் ப்ராப்ளம் வந்தாலும் ப்ராப்ளம் இல்லாதவன் இங்கே மனுஷனே கிடையாது. எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கவனும் எவனும் இங்கே கிடையாது. ஸோ நம்மளோட லைஃப்பை எப்படி மூவ் பண்ணி வாழ்கிறோம் அப்படின்றத கரெக்டாக வாழ்ந்துட்டு போயிடணும், ஓகேவா? சூசைடுன்ற மேட்டரை எடுத்து எந்த ஒரு பிரச்சனையும் சேர்த்து தொலையாதீங்க. அது கரெக்டான ஒரு வேவே கிடையாது. எவ்வளோ தான் ப்ராப்ளம் வரட்டுமே, பார்ப்போம். நமக்கு முன்னாடி நிறைய பேர் ப்ராப்ளமே பார்க்காதே வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்து இந்த பெயின் இருக்கா, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க. போயும் அப்படி ஒரு குழியில் போய்ட்டு குதிக்காதீங்க, ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சு கேட்டு நல்லா காதில் வாங்கி அதுபடி போகணும், ஓகே? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.